நம்ம வீடியோவில் ரிங் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெறும் பச்சரிசி மாவு மட்டுமே வச்சு ரொம்பவே சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். கொதி வரும்போது நீங்கள் இந்த மாவை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கரெக்டான அளவு. 1 கப் அரிசி மாவுனா 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டான அளவு. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஸ்டவ்வை குறைச்சே வச்சுக்கோங்க. இந்த மாவை தண்ணியில் சேர்த்ததுமே கெட்டி ஆக ஆரம்பிக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பட்ரு இருக்குன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு கெட்டியானதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் கையை வச்சுட்டு மாவை நல்லா பிசைய ஆரம்பிங்க. இந்த மாவு நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சப்பாத்தி கட்டையில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மாவு பிசைறீங்களோ அப்போ உங்களுக்கு உருட்டும் போது விரிசல் எதுவுமே விழுகாமல் நல்லா வரும் இந்த ரிங் முறுக்கு. இது போல் மாவு எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டான அளவு. இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு உருட்ட வராது, ரொம்ப கொலன்னு ஆகிடும். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக பிரித்து எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. அது ஒட்டாமல் நல்லாவே வரும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா உருட்டிக்கோங்க. பால் கொழுக்கட்டைக்கெல்லாம் எப்படி உருட்டுவீங்களோ அது மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க மெல்லிசா. இப்படி மாவை நல்லா உருட்டுனதுக்கப்புறம் ஒரு விரல் நடுவில் வச்சுட்டு ரிங் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரிங் முறுக்கு எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரிங் முறுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க ரிங் முறுக்கு ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே பொரிச்சிங்கன்னா தான் நல்லா வெந்து மொறுன்னு வரும். எடுத்ததுமே ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சிடாதீங்க. அப்போ மேலே மட்டும் நல்லா வெந்திருக்கும். உள்ளே இந்த ரிங் முறுக்கு வேகாமையே இருக்கும். இப்போ இந்த ரிங் முறுக்கு நல்லாவே செவந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெயிலேருந்து சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த ரிங் முறுக்கெல்லாம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா செவக்க விட்டிங்கன்னா தான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த ரிங் முறுக்கு கையில் சுற்ற உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா ரொம்பவே ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த ரிங் முறுக்கை சுற்றுறதுக்காக இடியாப்ப உலக்கில் ஸ்டார் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் இந்த மாதிரி நீளமாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு ஓட்டை உள்ள ஸ்டார் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நீங்கள் புளியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரிங் முறுக்கை இந்த அளவுக்கு புளிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ரிங் முறுக்கும் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ரொம்பவே சூப்பராக பச்சரிசி மாவு மட்டுமே வச்சு எப்படி ஈஸியான ஸ்நாக்ஸ் இருந்தால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரிங் முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே மொறுன்னு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.